ஹே கைஸ், மார்க்கெட்டோட அப்டேட் வந்து பார்த்துடலாம். மார்க்கெட்டோட ரியாலிட்டி எப்படி இருக்குது, டம்பாக வாய்ப்பு இருக்கா, இல்லை மேலே போக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி டு Z இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்ம டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா எந்த அப்டேட்டாக இருந்தாலும் ஃபஸ்ட் நான் டெலகிராம் சேனல் தான் கொடுப்பேன். யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு வாரம் 10 நாள் இந்த மாதிரிலாம் ஆகிரும். நம்ம சேனலில் ஒவ்வொரு மாதமும் மைக்ரிப்டோ ஃபண்டிங்கோட $10,000 ஃபண்டட் அக்கௌண்ட் வந்து கிவ்வே கொடுத்துட்ருக்கோம். அந்த அக்கௌண்ட் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் வந்து சிம்பிள் தான். இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிக்கிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம சேனல்லையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். ஒவ்வொரு மாதம் லாஸ்ட்லேயும் வந்து ரேண்டமாக நம்ம போட்ட வீடியோஸ்லேருந்து கமெண்ட்லேருந்து ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணி நம்ம வந்து கிவ்வே கொடுத்துட்ருக்கோம். ஃபண்டட் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா, இதுக்காகவே நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். இங்கே நிறைய பேர் வந்து ஓன் மணி போட்டு ஃபியூச்சர் ஸ்டேட்லலாம் வந்து ஃபுல்லாக லாஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்காக தான் நம்ம இந்த ஃபண்டட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவோம். நம்மளோட ஓன் மணி லாஸ் ஆகாமல் இன்னொரு மணி வச்சு நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறது தான். அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒரு வீடியோவாக பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு வைக்கிறேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட் நம்ம பிட்காயினோட அப்டேட் பார்த்துடலாம். அதுக்கப்புறமா எத்தீரியம், பிட்காயின் டாமினன்ஸ் சொல்லிக்கிட்டு நிறைய இருக்குது, வரிசையாக பார்க்கலாம். இப்போ பிட்காயின் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக டேப் ஆன ப்ளேஸ் $60,000 அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டு. இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் இருக்குது. 2021 ஆல் டைம் ஹையோட அந்த ஒரு பெரிய சப்போர்ட் வரும். அந்த ஆர்டர் பிளாக்கே வந்து இந்த இடத்துல வருது. பிட்காயினில் ஒரு ஹை ஃபார்ம் ஆகிட்டு திரும்ப டம்ப் ஆகும்போது இதுக்கு முன்னாடி ஃபார்ம் ஆன ஒரு ஆல் டைம் ஹை வந்து சப்போர்ட் பண்ணுது. இதுதான் வந்து இது வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் இதை வந்து பிட்காயின் எப்போ உருவாச்சோ நீங்கள் அதிலேருந்து பார்த்தாலே தெரியும். சில நேரம் அது வரைக்கும் கூட வராது. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா 2011 இந்த 2011 ஹை ஃபார்ம் ஆகிட்டு திரும்ப லோ ஃபார்ம் ஆகுது. இந்த ஹைக்கு பக்கத்துலேயே வரல, திரும்பவும் இதில் ஹை ஃபார்ம் ஆகிட்டு இங்கே லோ ஃபார்ம் ஆகுது. இந்த ஹை பக்கத்தில் வந்துக்கிட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதில் ஹை ஃபார்ம் ஆகுது. இதில் லாஸ்ட்டாக இதுக்கு முன்னாடி ஃபார்ம் ஆன ஹை இருக்குது, அது பக்கம் ரேஞ்ச் வந்துட்டு திரும்ப மேலே போயிருக்கோம். அதுக்கப்புறமா 2021 இந்த டைமில் வந்து ஹை ஃபார்ம் ஆகுது. இந்த 2017 ஹைக்கு பக்கத்தில் வந்துட்டு கொஞ்சம் அப்படி கீழே வருது. இந்த இடத்துல சொல்ல போனால் இந்த ஆர்டர் பிளாக்னு சொல்லலாம். இந்த மந்த்லி ஆர்டர் பிளாக்கில் டேப் பண்ணிக்கிட்டு மேலே போகுது. இந்த இதை வச்சு பார்க்கும்போது இப்போது பிட்காயின் டேப் ஆகிற இடம் என்ன அப்படின்னா 2021 ஆல் டைம் ஹையோட அந்த ஒரு மந்த்லி ஆர்டர் பிளாக்காகவும் பார்க்கலாம், வீக்லி ஆர்டர் பிளாக்காகவும் பார்க்கலாம். ஒரு பெரிய சப்போர்ட்டில் தான் வந்து இப்போ வந்து டேப் பண்ணியிருக்கு இந்த பிளேஸ். பிட்காயினில் இந்த ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆச்சுன்னா இங்கே இருந்து மேலே போகணும். பிட்காயினில் முக்கியமான சப்போர்ட்டாக வந்து 2 இருக்குன்னு சொன்னோம். ஒன்றை பற்றி பார்த்துட்டோம். அதுதான் 2021 ஆல் டைம் ஹையோட முக்கியமான ஒரு சப்போர்ட்டு. செகண்ட் இன்னொரு விஷயம் இருக்குது. அதுதான் வந்து நம்ம 52 வீக் இஎம்ஐ பார்த்தோம். அதே மாதிரி 52 மந்த் இஎம்ஐ இது வந்து சூப்பராக வந்து டேப் பண்ணியிருக்கு. இப்போது இதை பார்த்தீங்கன்னா இந்த 52 மந்த் இஎம்ஐ வந்து 2015 கரெக்டாக அதில் டேப் பண்ணிக்கிட்டு மேலே போயிருக்கோம். திரும்ப 2018 கரெக்டாக அந்த 52 மந்த் இஎம்ஐயில் டேப் பண்ணிக்கிட்டு தான் மேலே போயிருக்கோம். திரும்ப 2022 பார்த்திங்க அப்படின்னா ஓரளவு அது பக்கத்தில் வந்துட்டு கொஞ்சம் கூட டேப் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல இருந்து திரும்ப மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கோம். இப்போது நமக்கு டேப் ஆன இடம் பார்த்திங்க அப்படின்னா இந்த 52 மந்த் இஎம்ஐயில் வந்து டேப் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி 2 மேஜரான சப்போர்ட் இருக்குது. இங்கே இருந்து அப் ட்ரெண்ட் ஆகுறதுக்கு 2021 ஆல் டைம் ஹையோட ஒரு பெரிய சப்போர்ட்டும் இருக்குது. இந்த 52 மந்த் இஎம்ஐயோட ஒரு சப்போர்ட்டும் இருக்குது. இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் வரலாம், அப்போ இங்கேருந்தே நம்ம அப் ட்ரெண்ட் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் கிடச்சா மட்டும்தான் நம்ம இங்கேருந்து அப் ட்ரெண்ட் பார்க்க முடியும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வீக்லி டைம் ஃப்ரேம் வந்து க்ளீனாக டவுன் ட்ரெண்ட் வந்து ரொம்ப க்ளீனாக வந்து கீழே வர மாதிரி தான் இருக்குது. இந்த டவுன் ட்ரெண்டு நமக்கு மாறி ஒரு வீக்லி டைம் ஃப்ரேமில் இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்ட் கிடச்சுன்னா மட்டும்தான் நம்ம வந்து ஒரு நியூ ஆல் டைம் ஹை இல்லை இந்த மாதிரி எதிர்பார்க்க முடியும். ஆனால் இப்போ 4 ஹவர் 1 ஹவரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப் ட்ரெண்ட் நமக்கு இருக்குது. இதோட இன்வாலிடேஷன் லெவல் பார்த்திங்க அப்படின்னா இந்த $65,000 வந்து நம்ம வச்சுக்கலாம். இதில் 2 விஷயம் இருக்குது. இதில் நீங்கள் ஒரு ட்ரெண்ட் லைன் வச்சு வரைஞ்சி பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இங்கே பிரேக் அவுட் ஆகியிருக்கும். பிரேக் அவுட் ஆகி வந்து மேலே போகுது. டெய்லி டைம் ஃப்ரேமில் வச்சு பார்க்கும்போதும் இந்த கேண்டில் க்ளோஸும் வந்து நல்லாவே இருக்குது. அதனால் இந்த $65,000 கீழே வராத வரைக்கும் நம்ம வந்து பிட்காயின் கொஞ்சம் மேலே போகும் அப்படிங்கிறது வந்து எதிர்பார்க்கலாம். இதில் இருந்து மேலே போகிறதும் வந்து வீக்லி அப் ட்ரெண்டாக மாறி ஒரு நியூ ஆல் டைம் ஹை போகுமா, இல்லை ஒரு கரெக்ஷனுக்காக இப்படி மேலே போய்கிட்டு திரும்ப கீழே விழுமா அப்படிங்கிறத வந்து நமக்கு அடுத்தடுத்த கேண்டில் க்ளோஸ் வச்சு தான் நம்மளால் வந்து முடிவு பண்ண முடியும். இப்போ இருக்க இடத்துல இருந்து இது கீழே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இதை இன்வாலிடேட் பண்ணி கீழே வந்துச்சுன்னா நான் அடுத்தது வந்து $60,000 கீழே பிட்காயின் வரலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பேன். பார்க்கலாம். நமக்கு அடுத்தடுத்த கேண்டில் க்ளோஸ் வச்சு தான் அடுத்தடுத்த மூவ் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, நம்ம சேனல் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் சேனல்.
நம்ம ஒரு கேண்டிலோட க்ளோஸு, மூவ வச்சு தான் நம்ம அடுத்தடுத்த மூவிய வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுவோம். நீங்க கன்டினியூஸா நம்ம வீடியோஸ பார்க்குறீங்கன்னா தெரியும். பிட்காயின் இங்க இருந்து அப் ட்ரெண்ட் ஆகணும் அப்டின்னா, மினிமம் இதுக்கு மேல இந்த ஒரு $98,000 மேல வந்து வீக்லி கேண்டில் க்ளோஸ் வேணும். அப்படி க்ளோஸ் ஆனா மட்டும் தான் பிட்காயின் இங்க இருந்து மேல போகும். இல்லைன்னா இந்த இடத்த டேப் பண்ணிக்கிட்டு கீழ தான் விழும்னு நான் வந்து சொல்லியிருந்திருப்பேன். கரெக்ட்டா நடந்திருக்கும். இந்த இடத்துலயும் நம்ம வந்து வீக்லி டைம் ஃப்ரேம்ல டவுன் ட்ரெண்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். ஆனா அப் ட்ரெண்ட் ஆகுமான்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு இடமா பார்த்தோம். ஆனா கிடைக்காம அந்த டவுன் ட்ரெண்ட் வந்து அப்படியே கன்டினியூ ஆகி போச்சு. இப்போலாம் நான் அதே தான் சொல்கிறேன். இப்போ வரைக்கும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. அப் ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னா வீக்லி டைம் ஃப்ரேம்லையாவது ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் கிடைக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ ஒரு மினிமம் ஒரு வீக்லியில் ஒரு அப் ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னா மினிமமாக ஒரு $75,000 மேலே, ஒரு $76,000 மேலே வந்து ஒரு வீக்லி கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா நான் வந்து அப் ட்ரெண்ட் வந்து எதிர்பார்ப்பேன். நார்மலாக ஆல்ட் காயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, பிட்காயின் ஹை வைக்கும்போது தான் ஆல்ட் காயின்ஸோட ஹையும் இருக்கும். அந்த சைக்கிள் வந்து அப்படி தான் முடியுது. ஆனால் இந்த சைக்கிளில் வந்து ஹிஸ்ட்ரி எதுவும் ரிப்பீட் ஆகாதனால, நான் பிட்காயின் டாமினன்ஸை வந்து தனியாக பார்க்குறேன். இப்போ பிட்காயின் டாமினன்ஸை வந்து நீங்கள் பிட்காயினை விட்டுக்கிட்டு பிட்காயின் டாமினன்ஸை தனியாக பார்க்கும்போது, கொஞ்சம் பாசிட்டிவாக தான் சில விஷயங்கள் வந்து எனக்கு தெரியுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 52 வீக் இஎம்ஐ வந்து பிட்காயின் டாமினன்ஸ்லேயும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இதான். ஏன்னா 52 வீக் இஎம்ஐ இங்கே வந்து பிரேக் டவுன் பண்ணி, இதுக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சு, திரும்ப அந்த கரெக்ஷனுக்காக திரும்ப மேலே போய் டேப் பண்ணிக்கிட்டு, திரும்பவும் டம்ப் ஆச்சு. திரும்பவும் அதே 52 வீக் இஎம்ஐல டேப் பண்ணிக்கிட்டு, வீக்லி 2 கேண்டில் க்ளோஸ் வந்து கீழே வச்சுருக்கு. இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் நான் பார்க்குறேன். இது மட்டும் இல்லாமல், இது என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்தா கூட வச்சுக்கோங்க. ஒரு ஆல்ட் காயின் நடக்கணும் அப்படின்னா, நமக்கு கண்டிப்பாக டாமினன்ஸ் வந்து டம்ப் ஆகணும். டாமினன்ஸ் டம்ப் ஆகும்போது தான் ஆல்ட் காயின்ஸ் வந்து மேலே போகும். இப்போ வந்து டெக்னிக்கலாக பிட்காயின் டாமினன்ஸை மட்டும் வச்சு பார்க்கும்போது, ஒரு முக்கியமான ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஒரு வீக்லியில் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைனு. இந்த ட்ரெண்ட் லைன் மட்டும் இதுக்கு கீழே டேப் ஆகி ஒரு 2 கேண்டில் க்ளோஸ் வச்சுன்னா, ஒரு ஆல்ட் காயின் சீசனுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிற மாரி நான் எதிர்பார்க்குறேன். இது நடக்குமா அப்படிங்கிறத வந்து காலம் தான் பதில் சொல்லணும். நமக்கு சேமா 2021 ஆல்ட் காயின் சீசனும் வந்து இந்த மாரி தான் நடந்திருக்கும் நமக்கு. இதுக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் ஆன அப்புறமா அந்த டம்ப் வந்து நல்லா கீழே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா, டெய்லியில் ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆகியிருக்கும். பிரேக் டவுன் ஆகியிருக்கும் இந்த இடத்துல. இந்த மாரி டாமினன்ஸை மட்டும் வச்சு பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஒரு நம்பிக்கை குடுக்குற மாரி இருக்குது. இதை நான் டெக்னிக்கலாக சொல்கிறேன். இது நடக்குமா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல, பார்ப்போம். எத்தீரியம் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து என்னோட ஒரு ப்ரெடிக்ஷன். எத்தீரியம் வந்து இந்த சைக்கிளில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. இதோட இன்வாலிடேஷன் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா $1,400. இந்த $1,400க்கு கீழே வராத வரைக்கும் நான் வந்து என்னோட வேவ் கவுண்ட் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ எத்தீரியம் டேப் பண்ண ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு ப்ளேஸ். இதை நீங்கள் வீக்லியில் பார்த்தாலும் சரி, மந்த்லியில் பார்த்தாலும் சரி, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு முக்கியமான ட்ரெண்ட் லைனை வந்து டேப் பண்ணியிருக்கு. இங்கேருந்து நமக்கு இந்த வேவ் வச்சு பார்க்கும்போது இங்கேருந்து நான் மேலே போகணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பேன். இதுக்கு கீழே வந்துச்சுன்னா இது இன்வாலிடேஷன் ஆகிரும் இந்த வேவு. பார்க்கலாம். இந்த மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். இதை நம்பி யாருமே பை செல் எதுவுமே பண்ணாதீங்க. நானும் எதுவும் பை செல் எதுவும் பண்ணலை. ஜஸ்ட்டு வந்து பார்க்குறேன். சரி இப்படி இப்படி வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிற மட்டும் தான் பார்க்குறேனே தவிர வேறு எதுவும் பண்ணலை. நீங்களே எதுவும் பண்ணிக்காதீங்க. ஏன்னா இந்த சைக்கிள் டோட்டலாக ரொம்ப வித்தியாசமாக ப்ளே பண்ணுறாங்க. என்ன நடக்கும்னே யாருக்குமே தெரியாத போயிட்டுருக்கு. நான் இதை ஹையர் டைம் ஃப்ரேமில் எல்ஏடிவி தியரி வச்சு வந்து இதை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். கீழே ட்ரெண்ட் லைன் இருக்குது. இந்த ஆல்ட் காயின் சீசனும் நடக்கலை. எத்தீரியமும் பெருசாக மேலே போகலை. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வச்சு ஓகே இந்த வேவ் வந்து ஒர்க் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து இதை பார்க்குறேன். பார்க்கலாம், போக போக வந்து தெரியும். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் கிரிப்டோவோட டோட்டல் 3 டோட்டல் 2ன்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு விஷயமா வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த அப்டேட்டாக இருந்தாலும் ஃபஸ்ட் நான் வந்து அதில் தான் அப்டேட் பண்ணுவேன். அப்புறம் பிட்காயினில் ஒரு வீக்லி டைம் ஃப்ரேமில் அப் ட்ரெண்ட் கிடச்சாலோ, இல்லை வந்து பிட்காயின் டாமினன்ஸில் வந்து ஒரு வீக்லி டைம் ஃப்ரேமில் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் ஆனாலோ, எதுவாக இருந்தாலும் நான் வந்து டெலகிராம் சேனலில் வந்து உடனே அப்டேட் பண்ணுவேன். டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, பை.